போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் இந்த நாளில் கூட லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக மைக்கில் வாசிங்க. அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தியை நானும் பல முறை கொடுத்திருக்கிறேன், நீங்களும் பல முறை கேட்டிருப்பீங்க, பல செய்தி கேட்டிருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் விசுவாசியாக இருந்தப்போ அப்போ ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஐயா வந்தார். அவர் இந்த வசனத்தை வச்சு ஒரு பாட்டே பாடினார். என்ன பாடினார்னா, ஐயரே ரா முழுவதும் வலை விரித்தோ ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உமது வார்த்தையின்படியே வலையை வீசுகிறோ. ஆமென். ஏலெல்லோ ஐலசா ஏலெல்லோ அப்படி அருமையாக பாடினார். அது மட்டும் இல்லை, அங்கே நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் அந்த பாட்டில் கொண்டு வந்து இணைச்சி பாடினார். ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பாடல். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, மிகுதியானதை கொடுக்க போகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு மிகுதியானதை கொடுக்க போறார் சொல்லுங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு மிகுதியானதை தர போறார். பக்கத்தில் பார்த்து சொன்னியாப்பா, கையை காட்டினே கிடையாப்பா, கையை காட்டாதப்பா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி கொடுக்க போறாரு? மிகுதியான தர போறார். ஆமென். நம்ம எதெல்லாம் கர்த்தர்ட்ட கேட்கிறோமோ அது மிகுதியாய் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது. ஆமென். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு எத்தனை வருஷம் வந்துச்சு? 7 வருஷம் குறையவே இல்லை. எடுக்க 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 வருது. ஆமென். ஒரு வீட்டில் தீர்க்கதரிசி மனைவி வீட்டில் என்ன இருந்தது? ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த எண்ணெயை கொண்டு போயிட்டு பாத்திரங்களில் வார்க்கிறா. வார்க்க 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 என்ன பண்ணுது? வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரமும் எண்ணெய் ரொம்பினாக்குது. நான் நினச்சேன், நாம் நினச்சி பாருங்க, நம்ம சர்ச்சில் அந்த எண்ணெய் வருதுன்னு வச்சுக்கலேன், கேனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு. ஆமென். இல்லை எத்தனை கேன் இருக்குதோ எல்லா கேனும் ரொப்பிடுவோம். அந்த ஸ்ப்ரே அடிக்கிற டப்பா கூட ரொப்பிடுவோம். பாருங்க பின்னாடி டப்பா இருக்குது. ஆமென். கப்பெல்லாம் கைட்டி கப்புக்குள்ளேயே ரொப்பிடுவோம். ஆமென். அவள் கடனெல்லாம் அடைச்சாலாம். அவள் கடன்லாம் நிறைய பேர் கடன் இருக்கிறீங்களே, உங்க கடன்லாம் அடைக்கும்படி கத்த தர போறார். மிகுதியானது கத்த தர போறார். ஆமென். கடனெல்லாம் அடைத்தாள். எல்லா கடனும் அடைஞ்சிச்சு. ஆமென். ஏன்னா சுரந்து கொண்டே இருக்குது. ஆமென். எடுக்க 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 வந்துனே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு இந்த லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் கனசரேத்தின் கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். நல்லா கவனிங்க. ஆமா, நல்லா கவனிங்க. எந்த ஒரு கூட்டத்திலையும் எந்த ஒரு சபையிலும் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்க நெருங்குவார்கள். டைரியோட வருவாங்க, பேனாவோட வருவாங்க, சில பேப்பரோட வருவாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க கையோடு வருவாங்க, பேனாவோடு வருவாங்க. வாரம் வாரம் கையிலேயே எழுதிட்டு போவாங்க. யார் சொல்லுங்க? அவங்க கோபி கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. வாரம் வாரம் நானும் பார்ப்பேன். வாரம் வாரம் கையில் எழுதி போயிட்டு தான் பண்ணுவாங்களே தெரியல.
அப்புறம் சோப்பு போட்டு கழுவிடுவாங்க உங்களுக்கு. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், நெத்தியில எழுதிருப்பாங்க, பார்க்குறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எங்கே எழுதணுமா? நெத்தியில் எழுதணுமா, இல்லைன்னா எங்கே எழுதணுமா? உன் வலது கையில் கட்டு. நீ கட்டுறிய கயிறு, ஃப்ரெண்ட்ஷிப் கயிறு, அப்புறம் என்ன கயிறு கட்டுறீங்க? காப்பு கயிறு, அப்புறம் சில்வர் கயிறு எல்லாம் கட்டுது கையில். ஆமென். வசனத்தை கட்டணும். எதை கட்டணும்? வார்த்தை, கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் உன்னை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வசனம் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். சிலர் சர்ச்சைக்கு எதுக்கு தான் வராங்க? வசனத்தை நோட் பண்ணி வைக்கிறது தான் வராங்க. ஆமென். சில பாஸ்டர் வராங்க, எதுக்கு தான் வராங்க? பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அந்த பிரசங்கத்தை கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவே நோட்ஸ் எடுத்து பாயிண்ட் சொல்றதுக்குன்னே பாஸ்டருங்க வராங்க. எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் குறிப்பு குமார். என்ன பேர்? குறிப்பு குமார். ஏன்னா குறிப்பாக கொடுப்பார். இன்னைக்கு 7 குறிப்பு கொடுக்க போகிறேன், இன்னைக்கு 12 குறிப்பு கொடுக்க போகிறேன்னு கொடுப்பார். அதை நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அதுபோல் நோட்ஸ் எடுக்கிற கூட்டம் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை இயேசு பார்க்க வரல. ஆமென். அவங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வசனத்தை படிக்கிறவனும் வாசிக்கிறவனும் தியானிக்கிறவனும் பாக்கியவான்கள் என்று எழுது வெளிப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். அதனால நீங்க வசனத்தை எழுதினாலே நீங்க ஆசீர்வாதப்பட்டவங்க தான். ஆமென். அல்லேலூயா. ஆனா இயேசுவின் நோக்கம் எங்க இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் கூட்டத்தை பார்க்கிறாரு, ஜனங்களை பார்க்கிறாரு, எல்லாரையும் பார்க்கிறாரு. அப்பொழுது கடற்கரையிலே நின்றிருக்கிற 2 படகுகளை கண்டார். அவர் எதை பார்க்கிறாரு? 2 படகை பார்க்கிறார். 2 படகை பார்த்துட்டு மீன் பிடிக்கிறவர்களை அவைகளை விட்டிறங்கி, மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? வலையை அலசி கொண்டு. ஜனக்கூட்டம் இருந்தாலும் கூட அவர் 2 படகை பார்க்கிறாரு. அங்க வலைகளை அலசி கொண்டிருக்கிறவங்களையும் பார்க்கிறார். அங்க பார்க்கும்போது வலையில ஒரு மீனை கூட காணும். அல்லேலூயா. வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறவங்களையும் பார்க்கிறார். எதா உங்களுக்கு நல்லா சாப்பிட்டு திருப்தியாகிறவங்களையும் பார்க்கிறாரு, ஒன்னும் இல்லாதவங்களையும் பார்க்கிறார். ஆமென். ஒன்னும் இல்லாதவனை பார்த்து தான் இயேசு என்ன பண்றாரு? அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஜனங்களுக்கு என்ன பண்ணினாரா? போதகம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. ஜனங்களுக்கு போதகம் பண்றார். இயேசு பார்த்த படகு எப்படிப்பட்ட படகு? குறைவு நிறைந்த படகு. ஆமென். அல்லேலூயா. தோல்வி நிறைந்த படகு. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்பல்ல. தோல்வி, நிறைய தோல்வியே பார்த்து கொண்டிருக்கிற மனுஷனை தேடி வந்தார் இயேசு. ஆமென். நாளைக்கு என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற மனுஷனை இயேசு பார்த்தார். குறைவுடன் இருக்கிற மனுஷனை பார்த்தார். குடும்பத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிற மனுஷனை இயேசு பார்க்கிறார். குடும்பம் ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவேன், என் குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகப்படலையே, நான் என்ன செய்வேன்? நம்ம மெரினா பீச்செல்லாம் வருவாங்க, போட்டை தள்ளி வருவாங்க. பார்த்து என்னங்க நீங்கள் மீன் எதுவும் மாட்டலையா? எங்க சார் ராத்திரி முழுவதும் போட்டோம், ஒன்றுமே கிடைக்கல, என்னன்னு தெரில, கடலில் என்ன பண்ண போகிறோமே தெரில சார் அப்படின்பாங்க. நம்ம கோவலை பீச்சுக்கு போனால் அப்படிதான் சொல்லுவாங்க சில பேர். சரியான மிகுதியான மீன்கள் பிடிக்காதனால வருத்தம், வேதனை, கஷ்டம், அவருடைய பிரயாசத்துக்கு பலன் இல்லையே என்ற ஏக்கம், தவிப்பு. பாருங்க, அவங்க இருந்த கூட்டாளிகள், அவங்க கூட இருந்தவங்களாம் வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த வேதனையெல்லாம் இயேசு கண்டு பார்த்து, ஆமென், இயேசு அந்த ஜனங்களை அழைத்து அவர் என்ன பண்றாரு? படகுல உட்கார்ந்து, ஆமென், அல்லேலூயா.
அவர்களுக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்து, ஆமென், இப்ப என்ன செய்றாரு? அவங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். இயேசு என்ன பண்ணாரு? போதகம் பண்ணினார். ஆமென். நாங்களே பசியில் இருக்கிறோம், நாங்களே பட்டினியில் இருக்கிறோம், நாங்களே தேவையில் இருக்கிறோம், நாங்களே பிரச்சனை இருக்கிறோம். இப்போ போதகம் அவசியமா? அப்படிலாம் சிலர் பேசுறவங்க உண்டு. ஆமென். ஆனா இயேசு பேசுகிற போதகம் நமக்குள்ள விசுவாசத்தை வளர்க்கக்கூடியது. இயேசு சொல்லுகிற வார்த்தை நமக்குள்ள அனலை எழுப்பக்கூடியது, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது, அற்புதத்தை நடப்பிக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. ஆமென். உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கினாராம். யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1, 2, 3 ஆகிய வசனம் வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்தது? தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும், இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லா சகலமும் அவராலே உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல், அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணி கொடுக்கும் போது நான் ஒரு பாட்டு எழுதினேன். உண்டானதொன்றும் உம்மாலே அன்றி உண்டாகவில்லை, எதுவும் உண்டாகவில்லை, உண்டாகவில்லை, எதுவும் உண்டாகவில்லை. உண்டானதொன்றும் உம்மாலே அன்றி உண்டாகவில்லை, எதுவும் உண்டாகவில்லை, உண்டாகவில்லை, எதுவும் உண்டாகவில்லை. வானத்தையும் பூமியையும் வார்த்தையாலே உண்டாக்கினீர். சூரிய சந்திரனை அற்புதமாய் படைத்தீரே. வானத்தையும் பூமியையும் அற்புதமாய், சூரிய சந்திரனை அற்புதமாய் படைத்தீரே. உண்டானதொன்றும் உம்மாலே அன்றி உண்டாக எதுவும் உண்டாகவில்லை, உண்டாகவில்லை, எதுவும் உண்டாகவில்லை. ஆதியில மனுஷனுக்கு மகிமையின் தேவசாயல், ஆதியில மனுஷனுக்கு மகிமையின் தேவசாயல், சகல ஜீவன் மேலும் ஆளுகையை தந்தீரே. ஆமென். ரொம்ப நாள் ஆச்சு பாடி, வரியெல்லாம் மறந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த பாடலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது சொல்லி சூரியனை, சந்திரனை, பூமியை, சகல ஜீவங்களை, சகல மஞ்சங்களை, ஊரும் பிராணிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார். ஆமென். படைத்த எல்லாவற்றுக்கும் பேரிடும்படி யார்கிட்ட கொடுத்தாரு பொறுப்பு? ஆதாம் கிட்ட கொடுத்தார். ஆமென். ஆதாம் வாயில் என்ன வந்ததோ அதுதான் பேரு. ஆமென். அல்லேலூயா. குரங்குன்னு வச்சா குரங்கு. ஆமென். நாயின்னு வச்சா நாய், நறுக்குன்னு கச்சா முறுக்கு. அது மாதிரி அந்த பேரை ஆதாமே என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்துக்கும் பேர் வச்சார். ஆமென். கர்த்தர் ஆதாமுக்கு அவ்வளோ ஞானத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் அவ்வளோ பேர் வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஆமென். எவ்வளோ கர்த்தர் எவ்வளோ படைத்திருக்கிறார், படைப்புகள் எல்லாவற்றையும் அவ்வளவு தேவ ஞானம். ஏன்னா அவன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால தான் அவன் பாருங்க, மனுஷன் என்ன பண்றான்? பூமியிலேருந்து மேலே பறக்கிறான் இப்போ, இல்லையா? இதெல்லாம் யாரு? ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவர் கொடுத்த ஞானம். தேவ சாயலாய் ஆண்டவர் அவனை படைச்சதுனால தண்ணியில் ஒரு கள்ளத்தை கீழே போடுங்க, கீழே விழுந்துடும்.
ஆனால் எத்தனையோ டன்னு இரும்பு பறக்குதா இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு தானே பண்ணுறாங்க சாகசம். நம்ம ஆகாயத்தில் சாகசம் பண்ணுறாங்க இன்னைக்கு நம்முடைய பீச்சில் போய் பாருங்க. ஆமென். ஃப்ளைட் எப்படி பறகுது பாருங்க. சறுக்கு ஒன்று மோதிக்காமல் எந்த அளவுக்கு அவங்க ஞானமாக கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறார். ஆமென். அதுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானம். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டது. பெசலையேல் அவன் என்ன வேலை பண்ணா தெரியுமா? பெசலையேலா எந்த ஏழை? அவன் வினோதமான காரியங்களை செய்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாராம். கைவளையில ஒரு ஒரு அழகா ஒன்று வர்ணிக்கணும் செய்யணும்னா மரத்தில் அல்லது கனிமத்தில், அதாவது இரும்பு செம்பு அந்த மாதிரி காரியங்கள் செய்யணும்னா அழகாக செய்வானா அவன். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? பெசலேலுக்கு கொடுத்தார். அப்போ தேவன் ஞானத்தை கொடுக்க தேவன் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்கு ஒரு தனித்தன்மையான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். நியாயம் விசாரிப்பதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு, அரசாங்கத்தை ஆளுவதற்கு சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் தான் சாலமோன். ஆனால் பாருங்க, அவனுக்கு அப்படிப்பட்ட அவனை போல ஞானி யாருமே இனி இருக்க போதும் இல்லைன்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த தேவன் என்ன பண்றாருனாக்கா, அவர் எல்லாரையும் பார்க்கிறார். 2 படகையும் பார்க்கிறார். அதுல பேதுருவை பார்க்கிறார். அவனோட பேசுறாரு. உன் படகு என்ன பண்ணு? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு எங்க போய் பிரசங்கம் பண்றாரு? இயேசு நடந்து போறாருங்க. இயேசு என்ன பண்றாரு? நடந்து போய் ஊழியம் பண்றாரு. 2வது எங்க ஏறி பிரசங்கம் பண்றாரு? படகுல ஏறி பிரசங்கம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ் போடுங்க சொல்ல, நல்லா ஸ்டேஜ் போட்டு லைட்டு போட்டு கொடுத்தா தான் இன்னைக்கு சுவிசேஷகர்லாம் என்ன பண்றாங்க, மேலே ஏறியே பேச முடியுது. இல்லைன்னா பேசவே மாட்டாங்க. பாருங்க, இப்போ யாருந்த சுவிசேஷகர்னா ஒரு கூட்டம் நடத்துறாங்களா, மீட்டிங் நடத்துறாங்களா? பாருங்க, யாரும் நடத்ததே கிடையாது. ஏன்னா பாஸ்டர்லாம் பார்த்தாங்க, நாங்களே நடத்திக்கிறோம், எதுக்கு செலவுன்ட்டு. ஆமென். சுவிசேஷமே இன்னைக்கு கிடையாது. சுவிசேஷ கூட்டங்கள்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆடம்பரமான செலவுகளை எதிர்பார்க்கிறார்கள். இன்னைக்கு சுவிசேஷ கூட்டங்கள் இல்லாதனால தான் சுவிசேஷத்தின் வல்லமை இல்லாமல் இருக்கிறது. இயேசு சுவிசேஷம் செய்கிறவராய் உலகமெங்கு சுற்றித் திரிந்தார். ஆமென். இயேசு என்ன பண்ணாரு? இப்ப எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? நம்மெல்லாம் பிரதான கட்டளை என்ற கிளாஸ், மார்க்கு யோவான் பயிற்சி தெரியுமா உங்களுக்கு? இப்போ சபையா என்ன ஆயிடுச்சு? மார்க் யோவான் பயிற்சி, பிரதான கட்டளை பயிற்சி, சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது என்று பயிற்சி 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 பயிற்சி. நானும் பார்த்துன்னுக்கிறேன், 20 வருஷமா பார்க்குறேன். பயிற்சியிலேயே இருக்கிறாங்களே கண்டி, முயற்சியில் ஒருத்தோடு வரதில்லை. அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரு? அவர் அங்கேயே உட்காந்துல, பயிற்சியில் உட்காந்துல, அவர் வந்துட்டாரு. ஞானசானம் பெற்ற உடனே இவரை நேசகுமார், இவர் நான் பிரியமா இருக்கேன்னு சொன்ன உடனே பிசாசை ஜெயிச்சுட்டு இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர் 3 வருஷம் ஊழியம் பண்ணாலும் 12 அப்போஸ்தலர்களை உருவாக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. பிரதான அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். அவருடைய சீசர்கள் தொகை பெருகிச்சான். என்ன தொகை? இங்கே விசுவாசிங்க தொகையே பெருக மாட்டேது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை சீசர் இருந்தாங்க இயேசுக்கு? சீசர்கள் 12 70 12 + 70 82. ஆமென். அப்புறம் மேல் மாடி வந்தாரு. எவ்வளவு வந்தாங்க? 120. ஆமென். இப்படி சீசர்கள் தொகை என்ன படிச்சா
பெருகிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. சீசனை தெரியுமா உங்களுக்கு? சீசனை யாரு? விசுவாசினா யாரு? விசுவாசிகளும் விசுவாசி. சீசனை யாரு? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஆமென். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன் அவருடைய சீசன். வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து, ஏதோ புரியுதா உங்களுக்கு? சீசன்னா வித்தியாசம் இருக்கணும். ஆமென். எதையும் வெறுக்கணும். ஆமென். வெறுக்கிறீங்களா? அவன் தான் சீசன். இயேசுவின் சீசன்னா வித்தியாசம் இருக்கணும். ஆமென். இயேசு எல்லாவற்றையும் வெறுத்து அவர் என்ன பண்ணாரு? ஊழியத்துக்கு வந்தார். அவர் என்ன செஞ்சாரு? தனிப்பட்ட நபரை சந்திச்சார். தனிப்பட்ட நபரை சந்திச்சு அந்த அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு சத்தியத்தை போதிச்சார். ஒரே பிரசங்கம் தான் பண்ணார் இயேசு. அந்த பிரசங்கத்தை கேட்டு அவன் என்ன செஞ்சானா, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட உடனே நல்லா கவனிங்க, ஒரே பிரசங்கம் தான் பண்ணார் இயேசு. அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அவனுக்குள்ள என்ன உணர்வு வருது? பாவ உணர்வு. நீ சத்தியத்தை சொல்ல 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 ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வரும்? பாவ உணர்வு வரும். நான் செஞ்ச தப்பு தாங்க, இந்த பாவத்திலிருந்து நானும் விடுபண்ணுங்க, நான் என்ன செய்யணும் கேட்பான். ஆண்டவர் மகளே, பவுல் இடத்துல வந்து கேட்கிறாங்க, ஆண்டவர் மார்களே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ சொன்னா தானமா செய்வான். அவன் கத்தி எடுத்துக்கு என்ன பண்ணா சொல்லுங்களேன். சாகடிக்கு போனானா? சாக போனான். அவனை போய் பவுல் காப்பாத்துறான். நாமளாவது என்ன பண்ணிருப்போம்? அப்படியே கேமரா எதுக்கு போட்டதுக்கு? யூடியூப்ல போட்டா காசு வருமே, நான் இன்ஸ்டாகிராமில் போட்டால் துட்டு வரும்ல, இல்லை வியூஸ் வரும். அவன் இப்போ எல்லாம் அதுதான். தூக்கு மாட்டிக்கிறான் ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் இட்டுன்னு போனேன், அட்மிட் பண்ணேன். அவன் சொல்றாரு, என்ன போட்டோ எடுப்பான். ஏயா அழுக்கு துணி ட்ரெஸ்ஸு நிறையா இல்லை, ஃபுல்லாக யூடியூபுலாம் போட்டுக்குது, நெஞ்சு வலிக்குது, துடிக்கிறான். அதை என்ன சொல்கிறான்? என்ன எழுதுவான்? ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு எங்கெல்லாம் ஃபோட்டோ எதிர்பார்க்குறான் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷ ஊழியத்தை இன்றைக்கு நாம் விட்டுவிட்டோம். தனி நபரை பார்த்து நீங்கள் ஒரு ஆளை பார்த்து பக்கத்தில் போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? அதுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம சர்ச்சில் கிளாஸ் நடக்கு தெரியுமாமா? உனக்கு தெரியாதுல்ல? முறைக்கு தானே ப்ளஸ் வீட்டுக்கு போனால் அடிச்சிடும் பொழுது என்ன. ஆமென். T4T அதில் நமக்கு மாதம் மாதம் கிளாஸ் எடுக்கிறாங்க. வந்து என்ன கிளாஸ் எடுக்கிறாங்கக்கா, எத்தனை பேர் இன்றைக்கி சந்திச்சிங்க, எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணீங்க, எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க அப்படிலாம் கேட்டாங்க. உடனே நம்பாளுங்க மஞ்சு அக்கா எல்லா அக்காவும் வராங்க, நிறைய அக்காலாம் நம்ம விசுவாசிங்களா. நான் 4 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், நான் 8 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன். நீ எங்கே சொன்ன? பொசவத்தில் சொன்னேன், நான் ஜப்பானில் சொன்னேன், இது சொல்லணும்னு அமெரிக்காவில் சொன்னேன். எதுக்கு சொல்லி என்ன புரோஜனம்? இங்கே சொல்லி ஒரு ஆள் வரலையே. ஆமென். எங்க சொல்லலாம்? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம எங்கெங்கயோ சொல்லி கொடுக்கு. ஆமென். ஏமா உன் பக்கத்து வீட்டில் சொன்னியா? உங்க வீட்டுக்காருக்கு சொன்னியாமா? முதல்ல வீட்டுக்காரு அவங்க எடுக்கிறான். அவன் வரத்துல நான் வர மாட்டேன், அப்ப நீ பரலோகம் போக மாட்டேன், அவன் போயிடுவான். அல்லேலூயா. சொல்றாங்க அப்படி.
அல்லேலூயா. பரலோகத்தில் உங்கள் ஒய்ஃபு தான் என்ன பண்ணிக்க போகுது கேட்டா, பரவாயில்ல போகுது என்னப்பா நரகத்துக்கு போயிடுறேன் அப்படின்பாங்க சில பேர். ஏன் இங்கேயே தான் வாழணும் அப்படின்வாங்க சில பேர். பாருங்க, அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் பரலோகத்தை எவ்வளோ மேன்மையாக வச்சுக்கிறாரு. நம்ம ஃபேமிலி வரணும். ஆமென். நம்ம ஃபேமிலி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சத்தியத்தை கொண்டு வரணும் உள்ள. அதுக்கு தான் ஃபேமிலி ஜெபம் இருக்கணும், வேதம் வாசிக்கணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்க கொடுக்கணும், பைபிளை படிக்க வைக்கணும். எதுக்கு இந்த வசன போட்டி, பாடல் போட்டி, இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோம்? அதுவும் 7 சபை 8 சபையை கூட்டு எதுக்கு வைக்கிறோம்? நம்ம சபை மட்டும் பரலோகம் போகணும் நினைக்கிறதுக்கா? எல்லாரும் மனம் திரும்பி பரலோகராஜ்யம் வர வேணும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷம் என்ன? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு நீடிய பொறுமையாகிறார். அல்லேலூயா. சில சபையை நிரப்பணும் தான் பார்ப்பாங்க, ஆனால் நம்ம நோக்கணுமா? பரலோகத்தை நிரப்பணும். சபையை நிரப்பினவங்களாம் சபையை விட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் விளங்குது தெரியல. சபையை நிரப்பணும், ஏன் சபை ஏன் சபை சபை நிரப்பி விட்டு கட்சியில் சபையில் பிரச்சனை வந்து விட்டு போயிட்டாங்க, சுத்தே போயிட்டாங்க சில பேர். ஆமென். பரலோகத்தை நிரப்புகளாய் மாற வேண்டும். சுவிசேஷத்தை அறிவித்து என்ன பண்ணா? பரலோகத்தை நிரப்பணும். எத்தனை பேர் புரியுது? சத்தமா வேலையை சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசுவின் ஊழியத்தை நம்ம செய்ய வேணும். நீங்க போயிட்டு பக்கத்தில் சந்திச்சு நீங்க சத்தியத்தை சொன்னாலே போதும். உனக்காக, எனக்காக, உன் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக, நீங்க முன்பு செய்த பாவம், பின்பு செய்த பாவம், உங்க சாபம், உங்க முன்னோர்கள் சாபம், எல்லா சாபத்துக்காகவும் இயேசு ஒருவர் மரித்திருக்கிறார். சகோதரனே, உன் பாவத்தை மன்னித்து உனக்கு விடுதலை கொடுக்க இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறான் சொன்னாலே போதும். அவன் கேட்பான், நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அதைத்தாங்க பேதுரு செய்யறான். ஆமென். அவன் சொல்றான், நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அல்லேலூயா. சத்தமா வரல சொல்லுவோமா? அப்படியே விட்டானா? பாருங்க, அடுத்து வாசிங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். வாசிங்க. இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவளா அவனை மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இயேசு அவனுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தாரு. சுவிசேஷம் சொன்னாரு. சுவிசேஷத்தின் மூலமா அற்புதம் செஞ்சாரு. அற்புதத்தின் மூலமா அவனுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தாரு. இப்ப சொல்றாரு, நான் செய்யற ஊழியத்தை நீ செய்வன்னு சொன்னார். ஆமென். நான் செய்யற ஊழியத்தை நீ செய்வாய். பாருங்க, மனுஷரை பிடிக்கிறவனை மாற்றுவேன், உண்மையில் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் அவன் மேல வைக்கிறார். ஆமென். பாருங்க, அவன் மூலமாக சபையில 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எல்லாம் கை தட்டலாமா? நீங்க சொல்ற ஒரு ஆள் பேதுருவா மாறினா உங்க மூலமா 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்ற ஒரு ஆளு ஒரு அந்திரேயாவா இருந்தா ஒரு பேதுரு சபைக்குள்ள கொண்டு வர முடியும். ஆமென். ஒரு பிலிப்பை கொண்டு வர முடியும், ஒரு மார்க்கை கொண்டு வர முடியும், ஒரு தோமாவை கொண்டு வர முடியும். ஆமென். நீங்க சொல்ற ஆளு சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க, கிடையாது. உங்கள் மூலமா யோவானை எழுப்ப முடியும். ஆமென். இடிமுழக்க மக்களை எழுப்ப முடியும், மெர்க்குரி போன்றவர்களை எழுப்ப முடியும். ஆமென். இயேசுவுக்காக கலக்கிறவர்களை எழுப்ப முடியும் உங்க மூலமா. நீங்க சந்திக்கிற ஒரு ஆளு, நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆளை நான் சந்திக்கிறதுனால எப்படி பாஸ்டர், அந்த ஒரு ஆளு மற்றவர்களை சந்திப்பான், அந்த சந்திக்கிற ஆளு மற்றவர்களை சந்திப்பாங்க. ஆமென். இதாங்க ஊழியம். நம்ம அதை மறந்துட்டோம். தேவன் உங்களுக்கு மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுப்பார், மிகுதியானவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு நாம தான் பாத்திரவான்களாக இல்லை.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நிறைய பேரை உருவாக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் நாம் சபைக்குள்ளே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம், 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். என்ன போதிப்பாங்களா? மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். என்ன போதிப்பாங்க? மாறுபாடானதை போதிக்கிறவர்கள் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வர்ஷிப் பண்ணுறவங்களாம் பாஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ முதல்ல வர்ஷிப் லீடராக இருந்தாங்க, இப்போ பாஸ்ட் ஆகி சபை வச்சிட்டாங்க. எல்லாம் கேட்டால் ஆவியானவர் பேசுகிறாரா, சபை சொன்னாலும் வச்சுட்டாங்களா? ஆமென். அவங்களுக்கு மட்டும் தான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஏன்னா மாறுபாடானவைகளை பேசுகிறவர்கள் இவங்களாம் மந்தையை தப்பி விடாத ஓநாய்க்களை போல வந்திருக்கிறார்கள். சபைக்குள்ள வந்து யோவான் 10:12 வாசிங்க. வாசிங்க. அதுக்கு உள்ள ஆயிடுச்சு. மேய்ப்பனா இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்போது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆடுகளை ஓனாய் வசம் விட்டுட்டு போற ஆளுங்க சபைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, சபை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க பாட்டு ஃபாரின், வெளிநாடு அவையில் கவனம் இருக்காது, சபையில் சிந்தனை இருக்காது, ஆத்துமாக்கள் மேலே சிந்தனை இருக்காது. அவங்க பாட்டு ஓடினே இருப்பாங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறாங்க, நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மத்தேயு 7:15 பார்த்தீங்கன்னா கள்ளத்தீர்க்க தரிசிகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். ஆதியாகமம் 49:27 வாசிங்க. பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். பங்கிடுற கூட்டம், கொள்ளையிட்டதுல பங்கிடுற கூட்டம் இன்னைக்கு. ஆமென். பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள், பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி கொள்ளடிக்கலாம், அதற்காகவே வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம அதெல்லாம் இணைங்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் சொல்லப்படுகிறது 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் 27. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இரை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். என்ன கொள்ளையிடுறாங்க? ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். ஆத்துமாக்களை எல்லாம் கொள்ளையிட்டு போறாங்க. ஆமென். கவனிங்க, நான் இந்த பிரசங்கத்துக்காக தியானம் பண்ணும்போது கர்த்தர் அந்த வசனம்லாம் கொடுத்தார். அதனால் ஆண்டவரே 1ஆம் தேதியில் போய் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே கஷ்டமாக இருந்தது. அப்புறமா நான் இது கோடம்பாக்கம் சபைக்காக எடுத்தேன். அப்புறம் புதூர் சபைக்காக இதே வசனத்தை வாக்குத்தத்தமாக மறுபடியும் வேறு அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அதெல்லாம் எடுத்து வேறு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஆமென். எதுக்காக சொல்லுவேன்னா,
நம்ம சபைக்கு தேவையானதை நீங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்தவர்கள், சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்கள், அதனால தான் ஆவியானவர் உங்களுக்கு இதை போதிக்கிறார். அதனால் நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னு ஆண்டவர் தெரியும். ஆமென். ஆகவே இந்த ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், பீறுகிறவர்கள், கொள்ளையிடுகிறவர்கள் சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறாங்க. ஆத்துமாக்களை தன்வசப்படுத்துறவங்க புரியுது. அவங்களுக்கு இயேசுவின் பின்னே போக விடாம இவங்க பின்னே போக விடுறவங்க. ஆமென். நம்ம வாசிக்கிறதுன்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அவங்க பேதுரு என்ன செய்றாருனாக்கா, அடுத்தது இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 11ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். பின்பு அவர் போதும் ஏன் தடுமாற்றமும் வாசிக்கிறீங்க வர நீங்க. ஆமென். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்திட்டு எல்லாவற்றையும் விட்டு, எப்படி எல்லாவற்றையும், யாராவது வராங்களா விட்டுட்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு, எல்லாவற்றையும் விடுவதற்கு இன்னைக்கு மனது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் விட்டு, எல்லாம் எனக்கு நஷ்டமாய் தோன்றுகிறது. ஆமென். அல்லேலூயா. விடுவதற்கு எனக்கு இஷ்டமாய் தோன்றுகிறது. சிலர்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, இஷ்டமே இருக்காது. விடுறதுக்கு இஷ்டமே, நம்ம சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எப்பா இதெல்லாம் விடணும்பா அப்படின்னா இஷ்டமே இருக்காது. பாஸ்ட்டுக்கு வர வேலை இல்லை. ஏப்பா நான் அதை விடு, இதை விடு, அதை விடு, இதை விடு. ஆமென். ஏப்பா நீ விட்டாதான் அவரை பின்பற்ற முடியும். இயேசு சொல்றார், நான் சொல்ல. ஆமென். எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், எல்லா சாட்சிகளும் கேளுங்க, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. கவனிங்க, எல்லாருமே நம்ம சூழ்ந்து கொண்டிருக்காங்க. எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னா இயேசுவை பின்பற்ற விட்டு வந்தவங்க. வாசிங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் விட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். எப்படி ஓடணும்? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடணும். தள்ள வேண்டியதெல்லாம் தள்ளணும், விட வேண்டியதெல்லாம் விடணும். விடுறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக்குறீங்க? கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா? ஆமென். விட முடியுமா உங்களால? ஐயோ ஆண்டவரே இதை நான் விட்டுறேன், இனி வேணாம், உங்களை பின்பற்ற முடியல, உங்களுக்காக வாழ முடியல, உங்களுக்காக என் விசுவாச ஓட்டத்தில் ஓட முடியல, நான் இதை விட்டுறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் விட முடியுதா? ஆமென். ராஜேஸ்வரி சொன்னிச்சு, பாஸ்டர் இந்த ஊழியத்துக்காக வேலையை ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டில் பயங்கர கஷ்டம், பயங்கர பிரச்சனை, பயப்பாட்டம் எல்லாம் வரதான் செய்யும். ஆமென். அதுக்காக ஊழியத்தை விட்டு ஓடி போயிடலாமா? ஆமென். கடைசியில் ஜெயம் பெறும்போது கிரீடம் வரும். ஆமென். கப்பு வருது. ஆமென். அல்லேலூயா. சகிக்கணும், பிரச்சனை வரதான் செய்யும். என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் அப்படி இது பாஸ்டர் டேட்டை மாற்றலாமா கூட சொன்னாங்க. சில பேர் டேட்டை மாற்றிடலாமா பாஸ்டர், நம்ம 4 வரை இல்லை கூட்டத்தை நடத்துறதுக்கு அப்படின்னாங்க. ஆனால் இல்லை, சில ராஜேஸ்வரம் கூட சொன்னாங்க, அதே தேதியில் வைக்கலாம் பாஸ்டர், 2ஆம் தேதியிலே வைக்கலாம் பாஸ்டர், அப்போ தான் நல்லதுன்னாங்க. ஆமென். பாருங்க, வெச்சம் கத்தை நடத்தினாரு. ஆமென். அதிசயமாக கத்தை நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அது இருந்ததா எல்லாவற்றையும் விடுவதற்கு நாம ரெடியா இருப்போம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் என்ன செய்வான் தெரியுமா? தான் உடம்புல இருக்கிறதெல்லாம் கைட்டி போடுறான். எதுக்கு? தன்னை லேசாக்குறான், உடம்பை ஃபிட்டா வைக்கிறான். ஆமென். எல்லாம் இந்த மாதிரி சப்பாரி போட்டு ஓட முடியுமா என்னால? அவ்வளோதான். ஆமென். அதுக்கே ட்ரெஸ் மாட்டினா ஓட முடியும். ஆமென்.
இயேசுவை பின்பற்றணும்னு சொன்னா அதுக்கு ஏற்ற போல நீ வாழணும், உன்னை மாத்திக்கணும். பவுல் பாருங்க, பெரிய பணக்காரங்க பவுல், எல்லாவற்றையும் விட்டானா. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்குது, வாசுங்க பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், ஆமென், குப்பையாக எண்ணுகிறேன். ஆமென். வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினோனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன். ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். பின்னாடி மறந்துடணும். பாவ செயல் பின்னாடி எப்படி இருந்தா, நான் சவுலு, நான் தட்டினா கை தட்டினா ஆள் வருவாங்க, நான் ஆள் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்டு தெரியுமா, பின்னானதே பேசினுக்கிறேன் நீ. ஆமென். இன்னும் நீ சாவல. ஆமென். இன்னும் அப்படியே பழைய மனுஷன் இருக்கிறான். ஆமென். பின்னானவைகளை மறந்து என்ன பண்ணோம், முன்னானவைகள் நாடி. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நீ ஓட்ட எங்க ஓடணும், பரம அழைப்புக்காக ஓடணும், பரம அழைப்பின் ஆசீர்வாதத்தை பெற ஓடணும், நித்திய ஜீவனுடைய வாக்குத்தத்தத்தை பெறும்படி ஓடணும். ஆமென். அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதுக்காக என்ன செய்யணும், சிந்தையை கண்ட்ரோல் பண்ணணும், தேறினவர்களாக மாற வேண்டும், ஒரே சிந்தையா இருப்போமாக சொல்லப்பட்டது. ஒரே சிந்தை. என்ன ஒரே சிந்தை? என்ன சிந்தைங்க? கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே இருக்க கடவுது. ஆமென். என்ன சிந்தை இருக்கணும்? என்ன சிந்தை இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். ஆமென். இயேசுவை பின்பற்றவங்களுக்கு இயேசுவின் சிந்தை இருக்கணும். இயேசுவை போல ஓடணும். வழியில் யாரையும் பார்த்துடக்கூடாது. ஆமென். யாரையாவது பார்த்து அவங்கள மாதிரி ஓடலாமா, இவங்கள மாதிரி ஓடலாமா, நம்ம அப்புறம் தப்பாக ஓடிடுவோம். ஆமென். நம்ம ஓட்டம் பாதியில் நின்று போய்விடும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரு. எத்தனை பேர் கூட பேசியிருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. ஆக நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஓட்டத்தில் சரியாய் ஓடும்போது கர்த்தர் மிகுதியான ஆசீர்வாதங்களை, மிகுதியான ஆத்துமாக்களை சபைக்கு தருவார். ஆமென். மிகுதியான ஆத்துமாக்களை எங்க தருவார்? சபைக்கு தருவார். நீ இயேசுவை பின்பற்றினா போதும். நீ பீறுகிற ஓனா பக்கம் ஓடாத. சிலர் பச்சோந்தி போல இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. அங்க மெம்பரு இங்க நம்பரு. ஆமென். எப்படி இருப்பாங்க? இங்க நம்பரு அங்க மெம்பரு. ஆமென். அந்த மாதிரி பச்சோந்தி ஓநாய்கள் கூட்டத்தில் போய் சேர்ந்துருப்பாங்க. அவங்கள போய் அவங்க போனால் என்ன நல்லா பயன்படுத்துகிறாங்க, அங்கே நல்லா கொடுக்குறாங்க, அங்கே நல்லா செய்கிறாங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இயேசுக்காக நான் ஓடணும். ஆமென். அல்லேலூயா. அந்த நோக்கம், அந்த சிந்தனை இருக்குமானா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கும். ஆமென். உபாகமம் 28:1-2 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு மிகுதியான ஆசீர்வாதங்கள், நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வரும்போதும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆதியாகமம் 35:15 பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபுக்கு சொல்றாரு, உன் ஏல் பெத்தேல் என்று பெயர் விடத்தக்கதாக. ஆமென். யாக்கோபை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அவன் போகும்போது வெறும் கையா போனான், வரும்போது இரு பரிவாரங்கள் உரியவனாய் கர்த்தர் அதிகமாக மிகுதியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நடத்தினார். இடையில எவ்வளோ பிரச்சனை, இடையில எவ்வளோ போராட்டம், இடையில எவ்வளோ அவமானம், இடையில எவ்வளோ நிந்த யாக்கோபுக்கு இருந்தது.
அதெல்லாம் சொன்னா இப்ப நேரம் பத்தாது. ஆமென். ஆனா கர்த்தர் உன்னை ஏல் பெத்தேலுக்கு கொண்டு வருவார். பெத்தேல் முன்னாடி எப்படி வந்தது? பெத்தேல் முன்னாடி எப்படி இருந்தது? லூசு. ஹல்லேலூயா. பெத்தேல் எப்படி முன்னாடி? லூசுக்கு யாக்கோபு என்ன பேர் வைக்கிறான்? ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? ஏல் பெத்தேல் இது வானத்தின் தேவ தூதன் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான காரியங்களை அந்த பெத்தேல் தான் பார்க்கிறான். கர்த்தர் அவனை அப்படி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வோமான, வார்த்தை கைக்கொள்வோமானா, நம்முடைய வார்த்தையின்படியே அந்த யாக்கோபு அவருடைய வார்த்தையை கேட்டு அவன் புறப்பட்டு வருகிறான், பெத்தேலுக்கு வருகிறான். நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆதியாகமம் 35:15 வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆதியாகமம் 35:2 போய் வீட்டுக்கு வாசிங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். மிகுதியானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். மிகுதியான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கூட மிகுதியானவைகளை கொடுத்தார். அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் மிகுதியானதை எடுத்தார். 12 கூட. ஆமென். நமக்கு அதெல்லாம் நேரம் சொல்றதுக்கு. ஆகவே இந்த காலவெல்ல கர்த்தர் மிகுதியான துணிக்கைகளை கர்த்தர் கொடுப்பார். மிகுதியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் சரியாய் ஓடி இயேசுவின் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பிள்ளைகளாய், இயேசு பார்த்த விதமாய் நாம் பார்க்க வேண்டும். இயேசு எப்படி பார்த்தாரு? குறைவாக பார்த்து போனார். சுவிசேஷம் சொல்ல நீங்க ஒரு ஆளை சந்திச்சு பேசுங்க. இயேசுவின் வார்த்தையை கொடுங்க. ஒரு நாள் வரப்போது இயேசு கணக்கு பாரு. உங்ககிட்ட தாளந்து கொடுத்தேன்னு 1 கொடுத்த, 2 கொடுத்த, 5 கொடுத்த என்ன பண்ணமா கேட்பார். அப்பதான் கணக்கு கேட்கும் போது தான் நீங்க மாட்டுவீங்க. ஜாக்கிரதையா இருங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.